அப்படின்னா கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் பிள்ளையார் அப்படிங்கும்போது எடுத்த உடனே ஒரு அருகம்பிள்ளை வச்சு ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஓம் கம் கணபதியே நம்ம அப்படின்னு சொன்னால் கணபதி சாட்சாத் வந்து நிற்பார். ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாருன்னா கணபதி தான். மற்ற தெய்வங்கள்லாம் அதுக்கு முன்னாடி அதை செஞ்சோம் அப்படின்னா வருவாங்க. கணபதி அப்படின்னா சந்தனத்திலோ சாணத்திலையோ பிடிச்சோம் அப்படின்னா அவருடைய இதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய இது. நம்ம ஒரு சிலர் வந்து கஷ்டம் எனக்கு ரொம்ப நல்லா நிறைய இருக்குது சாமி, என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டு தெய்வத்தை முதல்ல கும்பிடணும். வீட்டு தெய்வம் அப்படின்னா நம்ம வீட்டில் போகிற இடத்துக்கெல்லாம் ஒரு சாமி எடுத்து வச்சுருப்போம் பாருங்க. ஓம் சக்திக்கு போனால் ஒரு ஃபோட்டோ, இந்த பக்கம் போனால் சிறுவாச்சூர் போனால் ஒரு ஃபோட்டோ, அந்த பக்கம் குலதெய்வம் ஒரு ஃபோட்டோ, இப்போ இத்தனை சாமியை வச்சு நம்ம பூஜை பண்ணுறதே கிடையாது. அமாவாசை அதுக்குன்னு ஒரு நாள் வச்சுருக்கோம். அமாவாசை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. மற்ற நாளில் தான் சாமிக்கு செய்யக்கூடாதா அப்படின்னா செய்யணும். செஞ்சாதான் நமக்கு வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் போகும். வந்து அந்த சாமியை வந்து வீட்டில் இருக்கிற தெய்வத்தை வந்து கும்பிடணும். நம்மளால கோயிலுக்கு வர முடியல, நமக்கு டைம் இல்லை அப்படின்றதுக்காக தான் வீட்டில் எல்லா சாமியும் வந்து வச்சுருக்கோம். குழந்தையாகப்பட்டது கடவுள். நம்ம கொடுக்க நல்லா வளரும், நமக்கு தேவைன்றதெல்லாம் செய்யும். செவ்வாய் வெள்ளி அப்படின்றதெல்லாம் வந்து நிறுத்திடுவோம். எல்லா தினமும் நம்ம சாமிக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ பூஜை பண்ணுறோமோ அதை சாமிக்கிட்ட வந்து எதுவும் தேவையில்லை. சாமிக்கு ஒரு சாதத்தை வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி நீ தினத்துக்கு வந்து நீ கொடுத்த இந்த பிரசாதம் இது முன்னால் உன்னுடைய அருள்னால நான் நீங்கள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட ஒவ்வொரு இது வந்து வச்சு செய்யும் போது சுவாமியும் சந்தோஷமாவாங்க, நமக்கு வேணுங்கிற வரத்தையும் அள்ளி கொடுப்பாங்க. நம்ம எதாவது வாங்கி வைக்கணும் அப்படின்னா பிள்ளையார் சிலை, முருகன் சிலை இதெல்லாம் வாங்கி வச்சு நித்தியம் பூஜை பண்ணணும். ஒரு பால் ஒரு டம்ளர் பால் வச்சு பூஜை பண்ணணும். பால் அந்த சுவாமிக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணி பொட்டு பூ வச்சு பூஜை பண்ணால் மட்டுமே நம்ம கஷ்டங்கள்லாம் தீரும். இல்லை அப்படின்னா கஷ்டம் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி தீரவே தராது. ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு செய்யறது இல்லை, அது நமக்கு செய்யறது இல்லை. அது திட்டமாக செஞ்சு பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய வீட்டு தெய்வத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்றது ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் வந்து 29ஆம் தேதி ஆடி கிருத்திகை காலையில் வந்து 7 மணிக்கு ஹோமங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஹோமங்கள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் ப்ளஸ் அன்னதானம் அதெல்லாம் நடக்கும். அவசியம் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அவாவால் முடிஞ்சது ஒன்று கொஞ்சம் வந்து சுவாமிக்கு சேர்க்கணும். சேர்க்க முடியல அப்படின்னா வந்து உதவியாக பண்ணணும். நான் வந்து இது செய்யட்டுக்கலாம் அது செய்யட்டுக்கலாம் தாராளமாக செய்யலாம். அப்படி செய்யும் போது நம்மளால் என்ன முடியுமோ அதனால் சாமி கோயிலுக்கு போனால் அது கேட்குறாரு. சாமி நம்மளால் முடிஞ்சது எனக்கு கொடுத்ததில் நான் கொஞ்சம் கொடுக்குறேன், அவ்வளோதான். அப்படி கொடுக்கும்போது நம்ம சுவாமியோட அனுகிரகம் நமக்கு எது. அதனால் எல்லாருக்கும் இந்த புதனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். சின்ன பசங்கள்லாம் நல்லா படிக்கணும், ஞாபக சக்தியாக இருக்கணும் அப்படின்னா புதனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஞாபக சக்தி கொடுப்பார். அப்போ புதனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். பசங்க நல்லா படிக்கணும், படித்து உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சங்கட சக்தியை இதோட நிறைவு பண்ணுறேன். அதனால விநாயகர் பெருமாளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு